ஆஹ் வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா வட இந்திய மாடுகள் அதிக வரத்துகள் இருக்கு. இது எல்லாமே ஓங்கோல்ல சேருன்னு நினைக்கிறேன். நல்ல வண்டி மாடு பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு. இங்க பாருங்க, பாக்குறதுக்கு அட்டகாசமா ரெண்டுமே ஜோடி மாடாட்டு இருக்கு. ஒட்டுக்கா ஒரே மாதிரி உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி இந்தல பார்த்தோம்னால இது ஓங்கோல் பிரீடா இல்ல என்ன பிரீடுன்னு தெரியல. ஆனா ரெண்டுமே நல்ல பெருவெட்டு ரகம். கேமராக்கே கவர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. அப்படி இந்த கைக்கு மாத்திடுவோம். ஓகே, இது வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கிற மாட்டுச்சந்தை, பொள்ளாச்சியில் நடக்கிற மாட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். ஓகே, அப்படியே உள்ள போவோம். என்னென்ன மாடுகள் வரத்து இருக்குன்னு பார்ப்போம். ஆனா இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் சரியா இருக்காது. இருந்தாலும் எடுத்துட்டு போயிடலாம். இது வந்து நம்ம காங்கயத்திலேயே செவலைன்னு நினைக்கிறேன். செவலை காளை வாங்கி கட்டியிருக்காங்க. பல்லு ரெண்டு பல்லு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமாலாம் இருக்காது. அம்மா தலைமை நிறைய இருக்கு, அதனால இது சேல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா அள்ளிக்கார் ஒன்று வச்சிருக்காங்க. அள்ளிக்கார் இல்ல, லம்பாடின்னு நினைக்கிறேன். லம்பாடியா அள்ளிக்காரா, அது ஒன்று வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம காங்கை மயிலை ஒன்று நின்றுருக்கு. நல்ல விரிகம் போடுறதுக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பெரிய மாடு, இது ஹல்லிக்காரா இல்ல பூர்ணியா, ஹல்லிக்காரன்னு தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 5 அடிக்கு மேல ஹைட் வருது. அதே மாதிரி இங்க ஒரு காங்கேயம் காளை ஒன்று வச்சிருக்காங்க. காய் அடிச்ச மாடுன்னு நினைக்கிறேன். காரியில சேரும். காதெல்லாம் அறுத்து வாட்டி இருக்காங்க. ரேக்லாக்கி இது ஓட்டி இருக்கலாம், இல்ல வண்டி மாடா கூட இருக்கலாம். அதே மாதிரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹல்லிக்காருன்னு தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பாக்குற நல்ல ஜம்முன் இருக்கு. ஆனா இந்த மாடல என்ன ரேட்னா வரும் இதெல்லாம்? அள்ளிக்காருங்களா? இல்ல அள்ளிக்காரா இல்ல பூர்ணியா? அள்ளிக்காரு எல்லாம் பல்லு சேர்ந்த மாடு. 60 ரூபா வரும். கர்நாடகா பிரீடு. சரி, ஓகேண்ணா. ஹல்லிக்காரு கர்நாடகா பிரீடு 60 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஓங்கோல் நினைக்கிறேன். 2 மாடு ஒட்டுக்கா கொண்டாடுறாங்க. இது என்ன ஓங்கோல் மாடா? ஓங்கோலார் பிரீடு தெரியல. அப்பா பெரிய மாடு வேற. 2 மாடு காயடிக்காத மாடு ரெண்டுமே. எருமை படுத்திருக்கு கீழே. இங்க 2 வருது. என்ன திமுழுப்பா. ஏட்டா இதெல்லாம் என்ன வேலை? அவரை தான் கேட்கணும். எல்லாமே ஆந்திரா கர்நாடகா பிரீடு ஓங்கோல் மாடு. ஏட்டா இது என்ன ரேட் ஏட்டா? இல்ல இல்ல, யூடியூப் சேனலுக்கு ரேட் என்ன ரேட் வரும்? ஒவ்வொன்னு 80 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. பொண்ணுக்கு 1 லட்சம் இல்லைன்னா 80 ரூபாயில இருந்து 1 லட்சத்துக்குள்ள வாங்கியிருக்கேன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 5 மாடுகள் அட்டகாசமா இருக்குதுங்க. 6 அடி ஹைட் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ள போனோம்னா இது பூரா ஓங்கோல் தான். இந்த மாதிரி ஓங்கோல் பிரீடு வேணுனாலும் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கலாம். நிறைய வட இந்திய மாடுகள் வரத்து இருக்கு. இதெல்லாமே வண்டி பழக்கம், விவசாய தேவைகளுக்கு தேவைங்கிறவங்க வந்து இங்க வந்து கொஞ்சம் கம்மி ரேட்லயே வாங்கலாம். சேரு சௌகரியமா இருக்காட்டி நம்ம உள்ள வந்து போற கொஞ்சம் ரிஸ்கா இருக்குது. அப்பா எல்லாமே படா சைஸ் மாடுகள் தான் இன்னைக்கு வரத்து இருக்கிறது. பிறகு பாருங்க, இது எல்லாமே என்ன ரகம்னா தெரியல. இது எல்லாமே வட இந்திய மாடுகள் தான். விற்பனை கொண்டாந்து கட்டி வச்சிருக்காங்க. எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்குதுங்க. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஓங்கோல் ரகத்தை சேர்ந்தது தான். கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 1 லட்சம் ரூபா ரேட் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே பாக்குறதுக்கு நல்லா அட்டகாசமா ஜம்முன் இருக்கு. இதெல்லாம் பாருங்க. அதுலயே ஹல்லிக்காருன்னு நினைக்கிற பூரணியே நம்ம நிக்குது. இதெல்லாமே ஓங்கோல் பிரீடுங்களாங்க ஐயா? எங்க கர்நாடகால இருந்து வருதுங்களா? கர்நாடகா ஆந்திரா பிரீடு எல்லாமே ஓங்கோல் ரகத்துல சேர்றது. கிட்டத்தட்ட 80 ரூபாயில இருந்து 1 ரூபா ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க பாருங்க, அதுக்குள்ள போனோம்னா இன்னும் நிறைய இருக்கு. அங்க அப்படியே மேல போய் காமிச்சிடலாம்.
இந்த மாதிரி ரகங்கள் வேணுனாலும் நம்ம சந்தைக்கு வந்தா வாங்கலாம் நண்பர்களே. எங்க அப்பா ஒங்கோல் ரகத்திலே ஓவரா வந்து இறங்கி இருக்கு இந்த தடவை. அப்படியே கொஞ்சம் உள்ள போய்க்கலாமா? கொஞ்சம் உள்ள போய்க்கிறேன். சரி. கொட்டாதா? எல்லாம் காய அடிச்சதா? இல்ல பயப்படாம போங்கிறாங்க. மாடு இருக்கிற சைஸ் பார்த்தா நம்மளுக்கே மாட்டுக்குள்ள புழங்குற நம்மளுக்கே பயமா இருக்கு. இதெல்லாமே ஓங்கோல் பிரீடு. ஆந்திரா. அது இது என்ன இதா? ஓ ஓ ஓ ஓ ஓ பாத்து பாத்து ஒண்ணு கிட்டத்தட்ட 80 ரூபாயில இருந்து 1 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே வண்டி மாட்டுக்கு யூஸ் பண்ண மாடுகள். கிட்டத்தட்ட 1000-2000 மாட்டுக்கு மேல வாங்கி கட்டினதே இருக்க மாட்டிருக்கு. எதை எடுக்கிறதுனே தெரியல. நடக்கிறதே இங்க பெரிய விஷயமா இருக்க மாட்டிருக்கு. ஆனா இதெல்லாம் என்ன ரகத்துல செய்யறோம்? என்ன ரகத்துல செய்யறோம்? மாடு மாடு எருது. எருது அதான் எருதுதான். ஓங்கோல்ல சேருமா இல்ல வேற எங்க சேருமா? ஓங்கோல. அது ஆந்திரா மாடா? ஆமா, எல்லாமே ஆந்திரா மாடு. அவ்வளவுதான், வேலையே முடிஞ்சுது. என்ன பிரீடுன்னு கேக்குறதுக்கு எல்லாமே ஆந்திரா மாடு தான். கிட்டத்தட்ட 80 ரூபாயில இருந்து 1 ரூபா ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க ஒவ்வொன்றும். எல்லாமே வண்டி பழக்கத்தோட விவசாய தேவைக்கு யூஸ் பண்றவங்க இந்த மாதிரி மாடுகள் வேணா வாங்கிக்கலாம். அதே மாதிரி இப்ப நம்ம பாக்குறது போறோம்னா ஹல்லிக்காரு இல்லைன்னா பூர்ணீரகத்துல சேர்ற வண்டி மாடுகள் எல்லாமே பெருவெட்டு ரகம். அங்க பாருங்க ஒண்ணு பாக்குறதுக்கு அட்டகாசமா ஜம்முன்னு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜோடி ஒரு ஒண்ணுக்கு மேல சொல்லிட்டு இருந்தாங்க, 1 ரூபாய்க்கு மேல சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே இந்தல பார்த்தோம்னா நிறைய ஓங்கல் வீடு வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. அது போக கலப்பின மாடுகள், எருமைகள், கிடாரி கன்றுகள் விதவிதமா ரகரகமா இருக்கு. அப்படியே உள்ள இப்பதான் வந்து சேல் முடிஞ்ச இடத்துல இருந்து உள்ள சந்தைக்குள்ள போறோம். அந்தல பூரா வண்டி லாரி லாரியா நிக்குது. எடுத்தோன்னு உள்ள போனோம்னா பார்த்தோம்னா 2 காங்கைய அட்டகாசமா நின்று இருக்கு. 2 கிடாரின்னு நினைக்கிறேன். ஒண்ணு திருவம்புல சேர்ற அருமையான கிடாரி, மயிலை நேரத்துல சேரும். மச்ச மேலம் இருக்கு. இது வந்து சேல் முடிச்சிருக்காங்க. ஆனா யாருதுன்னு தெரியல, வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து கொக்கி கொம்புல சேர்ற அருமையான காளை. 2 கிடாரின்னு நினைச்சா இது வந்து காளை. இப்பதானே இந்தல வந்து பாக்குறோம். ஓகே, இந்த மாதிரி மாடுகள் வேணாலும் இங்க வந்தா வாங்கலாம். இது எல்லாமே ஓங்கோல் பிளஸ் காங்கேயம் பிரீடை சேர்ந்த நாட்டு மாடுகள். இது காயடிச்ச காளை. கொம்பு பாருங்க இப்படி இருக்குன்னு ஜம்முன்னு. முட்டிராத அந்தல போனத்தக்க வராது. அது போக இதெல்லாமே லம்பாடி பூர்ணி ரகத்தை சேர்ந்த மாடுகள். இதெல்லாம் என்ன ரேட் வருமா ஜோடி? ஜோடி என்ன ரேட் வரும்? அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா இதெல்லாம் ஜோடி என்ன ரேட்னா வரும்? பல ரேட்ல இருக்குது. பல ரேட்ல இருக்கு. அள்ளிக்கார அந்தல் இருக்கிறது. அள்ளிக்கார பூர்ணியா? எது அங்க அந்தல் இருக்கிறது? அந்தாண்ட இதா இதா அதான் பூர்ணியா லம்பாடியா? லம்பாடி லம்பாடி லம்பாடி. அது என்ன ரேட் வரும் ஜோடி? அது ஜோடி 1 லட்சம் ரூபா வரும். 1 ரூபா வரும். சரி சரி. இந்த மாதிரி மாடுகள் நீங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? உங்களை கான்டாக்ட் பண்ணா இது கிடைக்குமா? கான்டாக்ட் பண்ணாலும் கிடைக்கும், சந்தைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க பாலக்காடு, கேரளா. கேரளா. உங்க நம்பர் தர முடியுமா? தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்ப இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான காலை மயில காலை. காயடிச்ச காலைன்னு நினைக்கிறோம். காதெல்லாம் வாட்டி இருக்காங்க. அதே மாதிரி இங்க ஒண்ணு பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு. அதே மாதிரி அங்க ஒண்ணு செவல காளை ஒண்ணு இருக்கு. அதுவும் நல்லா காயடிச்சு காது வாட்டின காளை தான். இது ஒத்த காளைன்னு நினைக்கிறேன். தனியா சோளவோ சுத்திட்டு இருக்கு. நல்ல நெட்டு போகான காளை. இந்த மாதிரி காளைகள் வேணும்னா இங்க நம்ம பொள்ளாச்சி சந்தைக்கு வந்தா வாங்கலாம். இதெல்லாம் ரேட் டீட்டெயில் யாருதுன்னு தெரியல, வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம உள்ள போனோம்னா கொஞ்சம் அப்படியே நந்திங்கன்னா நான் போயிருவேன். இன்னைக்கு வட இந்திய மாடுகள், ஹல்லிக்காரு, இந்த மாதிரி பிரீடு வந்து அதிகமா வரத்து இருக்கு. ஏய் பயப்படாத.
நான் உன்னைய பார்த்து பயப்பட, நீ என்னைய பார்த்து பயப்பட. இது எல்லாமே வட இந்திய மாடுகள் தான். அப்பா, ஊர்பட்ட மாடு ஆந்திரா கேரளால இருந்து வந்து இறங்கிருச்சு. கணக்கு இல்லாம குவிஞ்சு கிடக்குங்க. இங்க பாருங்க, பொள்ளாச்சியில வியாழக்கிழமை சந்தையை விட செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு வந்தா நிறைய மாடுகள் வாங்கலாம். ஏதோ வீடியோ எடுக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. அப்படியே நாட்டு மாட்டுக்குள்ள போயிடலாமா? இங்க வழி இருக்கு, அப்படியே காமிச்சிட்டு போயிடுவோம். அந்த யூடியூப் சேனல் இருங்க. அருமையான காரங்களை பாக்குறதுக்கு ஜம்முன அட்டகாசமா இருக்கு. நல்ல தமிழ் கட்டும் முகலட்சணத்தோட இருக்கு. கொம்பு பார்த்தீங்கன்னா தேய்ச்சி இது பண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காளைகள் வேணா நம்ம பொள்ளாச்சி சந்தைக்கு வந்தா வாங்கலாம் நண்பர்களே. அப்படி இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு காளை. ஆனா இது என்ன ஒத்த மாடு வண்டியா? ஒத்த மாடு. ஒத்த மாடு வண்டி, ஒத்த வண்டி ஓடி இருக்கா? இல்ல ரெட்ட மாடு வண்டி. ரெட்ட மாடு. இது வளர்த்து மாடா இடத்து மாடா? இடத்து மாடு. இடத்து மாடு. என்ன ரேட்னா வருது இது ஒத்த மாடு? 47 ரூபா. 47. வேற அந்த வேற மாடு வேற இருக்குது, அது வேற பயமா இருக்கு. மாடு, ஒத்த மாடு பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு. 47. இந்த மாதிரி மாடு வேணும் உங்களை கான்டெக்ட் பண்ணா வாங்கலாமா? வாங்கலாம். இதுலயே ஜோடி என்ன ரேட் வரும்? 90 ரூபா வரும். 90 ரூபா வரும். உங்க நம்பர் இது கிடைக்குமா கான்டெக்ட் பண்றதுக்கு? வாங்கலாம். அப்படியே சொல்லி வாங்க சாமி. ஒத்த வண்டிக்கா இத போட அருமையா இருக்கு. சரி, ஓகேண்ணா. அப்படி பாக்குறாங்க. அதே மாதிரி இந்தல நல்ல பெரிய திமிழ் திருகும்போட இன்னொரு காங்கை எருதுன்னு நிக்குது. அது வந்து அண்ணன் வச்சிருக்கிறாரு தனியா. ஏய், அந்தல போயிடுறாருங்க. ஆனா போன் பேசிட்டு இருப்பாராட்டுக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 மாடுகள் இருக்கு. இதுக்கு 2 ஜோடியாட்டு இருக்கு. ஆனா இது என்ன ரேட் வரும்? 2 ஜோடியா? எத்தனை பல்லு போட்டிருக்கா? 6 பல்லு ஜோடியா 1 லட்சம் ரூபா சொல்றாங்க. ஒண்ணு விரிவம்புல சேரும், இன்னொன்னு கொக்கி கொம்புல சேர்ற அருமையான மாடு. 1 லட்சம் ரூபா சொல்லிட்டு இருக்காங்க ஜோடி. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா இங்க ஒரு மாடு இருக்கு. இல்ல லாங் ஜூம் போனோம்னா தான் கிளியராவே எடுக்க முடியும். ஆனா இது என்ன ரேட் வரும் இந்த ஒத்த மாடு? 50 ரூபா சொல்றேன். 50 ரூபா. எத்தனை பல்லுல போட்டிருக்கு? முளப்பல்லு. முளப்பல்லு. ஒத்த வண்டி ஓடி இருக்கு இல்ல ரெட்ட மாடு? ரெட்ட வண்டி ஓட்டலாம், ஒத்த வண்டி ஓட்டலாம். சரி, இடத்து மாடா வளர்த்து மாடா? இடத்து மாடு. இடத்து மாடு. இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை கான்டெக்ட் பண்ண வாங்கலாமா? வாங்கலாம். அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க, தேவைப்படும் கான்டெக்ட் பண்ணிக்கலாம். 90 95 30 28 67. 28 67. சரி, ஓகேண்ணா. அந்த தரத்துல மாடுகள் வேணா இங்க நம்ம சந்தைக்கு வந்தா வண்டி பழக்கத்தோடய மாடுகள் கிடைக்கும். அதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா எல்லாம் அது வீடியோ எடுத்துக்கலாமா? நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா காங்கேயத்துல சேர்ற அருமையான பசுமாடு கொண்டாந்துருக்கேன். கிடாரி பசுமாடுதான். திருகொம்பு, வளகொம்பு, கொக்கி கொம்புன்னு பாக்குறதுக்கு எல்லாமே அட்டகாசமா இருக்கு. 3 மாடு கொண்டாந்துருக்காங்க. 3மே மயிலை நேரத்துல சேர்றதுதான். ஆனா அப்படியே இது கொஞ்சம் பிடிச்சிக்கணும். வேண்டாம். ரேட் என்ன ரேட்னா வரும்? ஒண்ணு 55. சனையாக இது இருக்குங்களா? எல்லாம் வரட்டு மாடு. இது ஒவ்வொன்றும் இது ஒவ்வொன்றும் 55 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. எல்லாமே வரட்டு மாடுன்னு வேற ஓப்பன் சொல்லிட்டாரு அண்ணன். தேவைப்படுறவங்க இங்க சந்தைக்கு வந்தா கொஞ்சம் ரேட் டெட் சீப்லயே பிடிக்கலாம். எல்லாமே நல்ல துணி கட்டு கோலச்சத்தோட ஜம்முன்னு அட்டகாசமா இருக்கு. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா செவலை பிளஸ் மயிலையில சேர்ற அருமையான வண்டி மாடு 2 கொண்டாந்துருக்காங்க. ஐயா தான் கொண்டாந்துருக்காரு. ஐயா, இது என்ன எத்தனை பல்லு போட்டிருக்கீங்க? பல்லு போடல. காங்கை பிரீடு. என்ன ரேட்டுக்கு வரும்? 80 85 ரூபா வரும். பல்லு போடாத 2 காங்கை ஜோடி மாடு 80 85 ரூபாய் வருங்கிறாங்க. 2 இடவெல்லாம் கரெக்டா நிக்குது. ஓகே, இந்தல வண்டி வந்துருச்சு, அதனால ஒதுங்கிடலாம். ஆனா இந்த கண்ணு என்ன ரேட் வரும்? என்ன விலை வரும் இந்த கண்ணு? சேத்துல நான் மட்டும் அப்படியே சொல்லிருந்தீங்க. அப்படியே உள்ள போனோம்னா பூராமே நாரிடுச்சு.
நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான காங்கேயம் பிரீடு சேர்ந்த காளக்கண்ணு செவல நேரத்துல கொண்டாந்துருக்காங்க. என்ன ரேட்டுமா வருது? 17 ரூபா. 17. எத்தனை மாசமான கண்ணு? வருஷம் இருக்கு. சின்ன வீட்டுல சேருமா? இல்ல மாடு பேர் மாடு. ஒரு மாடா? இப்ப கொம்பெல்லாம் மாடு அச்சோட அத்தச்சோட பின்னாடி இருக்கிற மாடு மாதிரி. ஆமா. அந்த மாதிரி மாடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கலாமா? வாங்கல. நீங்க இப்படி வியாபாரியா? இல்ல அண்ணன் அண்ணன் வியாபாரி. என்னென்ன ரேங்கல் பண்றாரு? நம்பாடி நாட்டுக்கால எல்லாமே பண்றாங்க. நம்பர் எது கிடைக்குமா? கிடைக்கும். அப்படியே நம்பர் தான் சொல்லிருங்க, தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. 63 99 39 420 420 890 890 83 83. பேரு? ரிஜோ. ரிஜோ. எந்த ஏரியால இருந்து வரீங்க? சிங்கநல்லூர். சிங்கநல்லூர். சரி, ஓகே. இந்த மாதிரி காளக்கண்ணு கிடாரி கண்ணு வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம்னு இருக்காங்க. அதுவா பெருமாடுகள் வேணாலும் வாங்கி தரேன் இருக்காங்க. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வண்டி மாடு ஒத்த மாடு கொண்டாந்துருக்காங்க. காங்கை பிரீட்ல சேர்ற அருமையான மயிலை நேரத்துல சேர்ந்தது. இது என்ன ரேட்டுமா வரும்? என்ன ரேட் வருது? 55 ரூபா சொல்லுதுங்க. 55. பல்ல எத்தனை பல் போட்டுக்கிட்ட மாடு? 4 பல்லுங்க. 4 பல். ஆமா. இடத்து மாடா வளர்த்து மாடா? 2 வாக்குலயும் வருங்க. 2 வாக்குலயும் வருங்க. யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி மாடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கலாமா? ஓ கான்டாக்ட் பண்ண வாங்கலாங்க. எத்தனை ஜோடி கைவசம் வச்சிருக்கீங்க? இப்போ வீட்டுல 2 ஜோடி இருக்குதுங்க. 2 ஜோடி. நம்பர் இது தர முடியுமா? தரலாங்க. 63ங்க 85 52 05 66. 26. ஆமா. செல்வகுமார். நீங்க வியாபாரியா வளர்ந்து கொண்டாடுறீங்களா? வியாபாரிங்க. வியாபாரி. ஆமா. எந்த சந்தைக்கு போவீங்க? நாங்க இங்க பொள்ளாச்சி குண்டடம் ஈரோடு போவோம். ஈரோடு. ஆமா. சரி, ஓகேப்பா. அந்த சேவலம் உங்களுதா? அது வேற. இரு. அதே மாதிரி உள்ள பார்த்தோம்னா அருமையான ஜோடி மாடு 2 வச்சிருக்காங்க. 2மே காய் வச்சிருக்காங்க. கொம்பு பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு. நல்லா பல்லு சேர்ந்த மாடுன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்துக்கலாங்களா? அப்படி இதை பிடிங்க. ஒண்ணு இல்லைங்க. இந்த மாடு வந்து பல்லு சேர்ந்த மாடு. கிட்டத்தட்ட ஒரு 90 ரூபா ரேஞ்ச் சொல்லி இருக்கிறாங்க. 75 ரூபா மட்டும் மோதுறாங்க. இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கலாங்களா? நிறைய வாங்கலாம். நம்பர் இது தர முடியுமா? இல்ல சந்தைக்கே வந்து வாங்கலாமா? சந்தைக்கே வந்து வாங்கலாம். காட்டுல போனா அவ்வளவு பணம் கொடுக்கணுமா? அப்படியே இந்தல பார்த்தோம்னா இந்தல செவலையில ஒண்ணு அருமையான மாடு வச்சிருக்காங்க. காங்கேய இனத்தை சேர்ந்ததுதான். காங்கேயம் பிரீடு நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் எடுத்தாச்சுண்ணா. செவலை பசு இதுங்களா? இந்த செவலை பசு வந்து 45 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க. பாக்குற நல்லா ஜம்முன் இருக்கு. பழையவருக்கு கொம்போட. பல்லு எத்தனை பல்லு போட்டிருக்குது? 2 பல்லு தான் போட்டிருக்கு. இந்த மாதிரி மாடு அவரு இந்த மாதிரி மாடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கலாமா? எத்தனை மாடுகள் வச்சிருப்பீங்க? 10 ரூபாய் இருக்கு. நம்பர் தர முடியுமா? நம்பர் தர முடியும். சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். பேரு அண்ணன் வந்து பல்லடத்துல இருந்து வர்றாரு. சத்தியவேல் பேரு. இன்னொரு 10 ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தேவைப்படுறவங்க இங்க வந்து வாங்கலாம் நம்பர்ல. அது போய் எல்லாமே பாத்தீங்கன்னா வட இந்திய மாடுகள் எல்லாம் சிந்து முர்ரா எல்லாமே வந்து கிடக்குது. அப்படி இதுல பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே நகர்ந்தீங்கன்னா நான் போயிடுறேன். இப்ப நம்ம பாக்குறது மலை மாடுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா செவலையில அருமையான காங்கேயம் வீடு ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. அட நகருங்கப்பா. செவலையில அருமையான காங்கேயம் காலக்கண்ணு கொண்டாந்துருக்காங்க. ஆனா இந்த கண்ணு என்ன விலை வரும்? என்ன விலை வரும்? 27. எத்தனை வரும்? 1.5 வருஷம் இருக்குங்களா? 1.5 வருஷம் கண்ணு 27 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணு நல்லா பாக்குற நெட்டு போக்கா இருக்கு. சூழியெல்லாம் வந்து கோளாறு இல்லைங்க. இந்த மாதிரி காலக்கண்ணு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கலாமா? வந்தா சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா. அப்படி இந்தல பார்த்தோம்னா இந்தல ஒரு மயிலை இருக்கு. என்ன தரங்க? அதே மாதிரி இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா மயிலை நேரத்துல சேர்ற அருமையான காங்கேயம் கண்ணு தான். 1.5 வருஷமான கண்ணு 27 ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. பேசணும் கொஞ்சம் அனுசரிச்சு தரலான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி மாடுகள் இருந்தாலும் இங்க வந்தா வாங்கலாம். சுழி சுத்தன்னு வேற சொன்னாங்க. அப்படியே நம்ம உள்ள போயிருக்கோம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான காங்கேயம். நல்லா காய் அடிச்ச மாடுன்னு நினைக்கிறேன். காது வாட்டி இருக்காங்க. பாக்குறதுக்கு ஜம்முன்னு அட்டகாசமா இருக்கு. மாட்டுக்காரரு அவர் வேற வீடியோ எடுத்துட்டு இருக்காரு.
நல்லா அந்த கம்பீரமா நின்று இருக்கு பாருங்க. அந்த தோரணை தான் அந்த காங்கேயத்துக்கு உண்டான கெத்துங்கிறது. ஜி இந்த மாடு என்ன ரேட் வரும்? 41. இதானே வண்டி மாடம்? ரேக்லா கோடி இருக்கீங்களா? எத்தனை பல்லு போட்டிருக்கீங்க? பல்லு போடல. என்ன ரேட் வருங்க? 47. இந்த மாதிரி காங்கேயத்துல வண்டி மாடு வேணா உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கலாமா? வேற ஒருத்தருக்கு. சரி ஓகே சரி. வேற ஒருத்தர். ஆனா மாடு நல்லா கம்பீரமா நின்று இருக்கு. நிக்கிற ஸ்டைலே பாத்தீங்கன்னா அந்த சந்தையிலே பார்த்தா இருக்கிற லுக்லயும் தனியா அது நின்று இருக்கு. பாக்குறது தூரம் இருந்து பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்குது. 45 ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. நல்ல தோரணையா நின்று இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இந்த சந்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியும்? இது காலையில 3 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணி வரைக்கும் நடக்கும் நல்ல முறையா. ஆமா. இன்னைக்கு வந்து மாடுகள் வந்து அதிகமா இருக்கு. விற்பனையில எப்படி போகுது? விற்பனை மாட்டுக்கு தகுந்த விற்பனை ஆயிட்டு இருக்கு. ஆமா. நீங்க வந்து எத்தனை மாடு கொண்டாந்தீங்க? நாங்க 12 எண்ணம் கொண்டு வந்தோம். விற்பனை எல்லாம் 8 எண்ணம் வித்து இருக்குது. இன்னும் 4 எண்ணம் கையில் உண்டு. இருக்கு. ஆமா. இந்த மாடு இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கலாமா? கண்டிப்பா வாங்கலாம். என்னென்ன பிரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க காங்கேயம் வச்சிருக்கிறோம். நல்ல ஜர்சி பசு வச்சிருக்கிறோம். சகல விதமான பசுகளும் எங்களை அணுகுனா வாங்கலாம். சரி ஓகே. நம்ம நம்பர் என்ன சொல்லிருக்கீங்க? 95 97 89 06 97. இந்த ஏரியாங்க. தேவனூர் புதூர் வெண்ணரவி. வெண்ணரவி. ஆ. இந்த ஏரியால இருக்கீங்க? தேவனூர் புதூருங்க. எந்த மாவட்டம்? திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டத்திலே இருக்கு. ஆமா. சரி ஓகே. தேங்க்யூ. அண்ணன் வந்து என்ன மாடு வேணாலும் வாங்கிக்கலாம்னு இருக்காங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணீங்க. இதெல்லாம் அண்ணன் கொண்டாந்த மாடுகள் தான். மேலும் நம்ம சேனலை மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். கண்ணுக்குட்டி ரொம்ப சேட்டக்காரனா இருக்கிறேன். ஸ்கூட்டி பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஆள் நிற்கவே மாட்டேங்கிறேன்.